ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு வெஜ் குருமா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்காக நான் இங்கே 2 நூல்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட்டு, 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கேப்சிகம், 2 உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், மசாலாக்காக 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 வெங்காயம், 6 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கொஞ்சமாக தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தாளிக்கிறதுக்காக 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கசூரி மேத்தி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டுடலாம். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்க, இது நைஸாக அரைச்சதாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கேஸ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் ஒரு பாண்டலியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா மணமாக இருக்கும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மசாலா கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நான் இங்கே நூக்கல்ஸ் போட்டுக்கிறேன். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி. நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் காய் விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் பூக்கோஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு போதும், தண்ணி நிறைய கூட வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதை கூட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் கேப் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கேப்சிகம் இந்த மாதிரி வதக்கி நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிரேவி ஸ்மெல்லு கூட நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் நல்லா.
ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கேப்சிகம் போடுறதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா சுவையான வெஜ் குருமா ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு பூரி, தோசை, சப்பாத்தி கூடலாம் ரொம்ப அருமையான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.